Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். Lion Date Syrup நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ₹1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தசாபுக்தி அந்தர பலன்கள் சார். ராசினா என்ன, லக்னம்னா என்ன? கன்னியா லக்னத்துக்காரர்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர்கள், நல்லா படிப்பீங்க, நல்ல வித்வத்துவம், நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கன்னியா லக்னத்துக்காரர்கள் உணவு பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பணத்தை வாங்கி என்ஜாய் பண்ண பீரியட் எதுன்னா இந்த சுக்கரனோட திசை தான். இந்த சுக்கர திசை உங்களுக்கு 2ஐயும் தருகிறது, 9ஐயும் தருகிறது. அப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணுற ஆட்கள் எல்லாம் இந்த கன்னி லக்னத்துக்காரங்க தான். சுக்கர திசையில் வேறு என்ன நடக்கும்? குடும்பமும் அப்படி தான். கன்னி லக்னத்துக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. அதில் 100க்கு 60% லவ் கம் அரேஞ்சு ஆகிடும், அல்லது என்ன ஆகிடும்னா முதல் காதல் பிரச்சனை ஆகிடும். பெரும்பாலும் இந்த கல் மண் ஜல்லி இதை தொட்டு கையை சுட்டுக்கிட்ட பீரியட் எதுனா அது இந்த செவ்வாய் தசை தான். கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். அப்போ தான் வழக்குகளும் உங்களுக்கு வந்திருக்கும். 4-7 வந்து குரு பகவானாக இருக்கிறார். இந்த குரு திசையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ்லாம் நடந்திருக்கும். இந்த கன்னி லக்னத்துக்காரங்க வேலை வாங்கி தரேன்னு மாட்டிக்கிட்ட பீரியடெல்லாம் இந்த குரு திசை பீரியட் தான். தயவு செய்து தெரிஞ்ச இடத்துக்கு போங்க, தெரியாத இடத்துக்கு போகாதீங்க. இந்த பீரியடில் தான் ரொம்ப ப்ராப்ளம்லாம் நடக்கும். இந்த சூரிய திசையில் தான் இந்த ஜெயிலு அவமானம் இதெல்லாம் நடக்கும். அரசு விமர்சித்து பேசுகிறது இந்த பீரியட்லாம் இந்த பீரியட் தான். சரி ரைட் சார், அதெல்லாம் விடுங்க சார். எனக்கு எப்போ லவ் ஓகே ஆகும் சார்? உங்கள் லவ் தானே. உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடியதே என்ன அப்படின்னா நான் சொல்ல பாருங்க. 11 கூடிய உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தசாபுக்தி அந்தர பலன்கள் சார். ராசினா என்ன, லக்னம்னா என்ன? கன்னி லக்னமா கன்னி ராசியா? ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியா லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம ப்ரைமாக பார்க்குறோம். ராசிங்கிறதெல்லாம் நம்ம கோச்சாரம், அதை விட்டுருங்க. ஒரே ராசி மண்டலத்தை தான் நம்ம வந்து லக்னமாகவும் நினைத்துக்கொள்கிறோம், ராசியாகவும் நினைத்துக்கொள்கிறோம். ராசின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒரு வேலை, பட் இப்போ வந்து லக்னம்னு பார்க்கும்போது தசாபுக்தி அந்தரம்னு வந்துடும். அப்போது அடிப்படையில் நான் ஒரு மனிதன், ஆனால் நான் என் மனைவிக்கு நான் வந்து கணவன். மனிதன்னு பார்த்தா நான் மனிதன், இந்த ரோல்னு பார்த்தா நான் கணவன். அப்போ எங்கள் அப்பாங்கிற ரோலில் பார்த்தா நான் பையன். அப்போ அந்த போஸ்டிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுதுல்ல. இப்போ என் குழந்தைக்கு நான் அப்பா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுதுல்ல. அப்போது அதே போல் தான் லக்னம்னு அதே மண்டலம் தான். அதை நீங்கள் ராசின்னு எடுத்துக்கலாம், லக்னம்னு எடுத்துக்கலாம். நமக்கு அந்த கால்குலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க போதும். இந்த ரிசர்ச் நமக்கு தேவையில்லாத வேலை. ஸோ தசாபுக்தி அந்தரம் வருகிறது. எந்த திசையில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த திசை வரணுன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் வர முடியாது. அந்த திசை வந்தால் தான் நடக்கும். ஸோ அப்போ அது திசை வரலன்னா வேறு என்ன பண்ணலாம்? புக்தியில் போய் ட்ரை பண்ணலாமா, அந்தரத்தில் ட்ரை பண்ணலாமா? அது பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். ஸோ அப்போது இந்த கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு எந்த டைமில் எப்படி இருந்திருக்கும்? எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதா சார்? உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது உங்கள் கையில் கிடையாது. உங்களுக்கு என்ன நடக்குமோ நடந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை நடத்தி வைத்தது யார்? அதுதான் நம்ம சொல்கிற ஜோதிட தகவல். 2-9 கூடியவர் யார்? சுக்கரன். சுக்கரனோட பீரியடில் தான் நல்லா படிச்சிருப்பீங்க. கன்னியா லக்னத்துக்காரர்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவர்கள், நல்லா படிப்பீங்க, நல்ல வித்வத்துவம், நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கன்னியா லக்னத்துக்காரர்கள் உணவு பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். நல்லா வீட்டு மளிகை சாமான் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு ஃபேமிலி கேராக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்கள் கன்னி லக்னத்துக்காரங்களோட இயல்பான குணமே அதுதான். ஸோ இந்த கன்னி லக்னத்துக்காரங்க பெரும்பாலும் ஜோதிடம், சாஸ்திரம், வேதம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளக்கின்ற ஆவல் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். பெரும்பாலும் வேணால் பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ரேஷன் கடை கூட இருக்கும். இந்த கன்னி லக்னத்துக்காரங்க வீட்டு பக்கத்தில். இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? ஒரு டச்சுக்காக சொன்னேன். ஸோ அப்போ கன்னி லக்னத்துக்காரர்கள் வீட்டு பக்கம், ஏன்னா அந்த உணவு பாதுகாப்பு தரும். உங்கள் வீட்டில் தான் உங்களை அனுப்புவாங்க, காய் வாங்குறதுக்கெல்லாம் உங்களை தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரிலாம் அவ்வளோ டீப்பாக சாரத்தில் தெரியுது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பர்சனல் கேராக குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவர்கள். ஸோ சில பேர் இருப்பாங்க. இப்போ சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. கன்னி லக்னத்துக்காரங்க ரொம்ப இன்டெப்த்தாக என்னென்ன வீட்டில் வாங்குறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம். 2-9 கூடியவர் சுக்கரனுடைய பீரியட் என்பதால் அந்த சுக்கரனுடைய பீரியடில் உங்களுக்கு பணம் வருகின்ற நேரம். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பணத்தை வாங்கி என்ஜாய் பண்ண பீரியட் எதுன்னா இந்த சுக்கரனோட திசை தான். இந்த சுக்கர திசை உங்களுக்கு 2ஐயும் தருகிறது, 9ஐயும் தருகிறது. அப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணுற ஆட்கள் எல்லாம் இந்த கன்னி லக்னத்துக்காரங்க தான். இவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் சுக்கர திசையில் ஓஹோன்னு சம்பாதிச்சிருப்பாங்க. அது ஒரு காலம் சார், அப்படியே பணம் அப்படியே கொட்டும் சார். வாங்கின பணத்தை என்ன செய்கிறதுனே தெரியாது.
வாழ்க்கையை அப்படியே என்ஜாய் பண்ண பீரியடு தான். பெரும்பாலும் மக்களுடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு இந்த பீரியடு 2-9 கூடிய சுக்கிரனோட திசையில் நீங்கள் ஒருத்தட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிப்பீங்க, அவங்களுக்கு ட்ரேட் பண்ணி தருவீங்க, அந்த அமௌண்ட்டில் அவங்களுக்கு லாபத்தை கொடுப்பீங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சுக்கிர திசையில் நடக்கும். சுக்கிர திசையில் தான் உங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வரும். நம்ம ஏன் வந்து நம்ம இதிலேயே சுற்றிக்கிட்டே இருக்கணும், பப்ளிக் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணால் என்ன அப்படிங்கிற நினப்பும் உங்களுக்கு இந்த சுக்கிரனோட பீரியடு தான் வரும். 2-9 கூடியவரோட பீரியடு. சுக்கிர திசையில் வேறு என்ன நடக்கும், குடும்பமும் அப்படி தான் இருக்கும். கன்னி லக்னத்துக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. அதில் 100க்கு 60% லவ் கம் அரேஞ்சு ஆகிடும். அல்லது என்ன ஆகிடும்னா முதல் காதல் பிரச்சனை ஆகிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஐபிசியோட ஃபேவரட் டைலாகு, மீனராசி, மிதுனராசி, கன்னி ராசி, தனுசு ராசி எல்லாம் காற்று வாக்கில் 2. ஸோ கன்னி லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் 2. அது வந்து இந்த 7 புதன், அந்த குரு பாதகாதிபதியாக சென்று விடுவதால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு வாழ்கின்றவர் ஒருத்தரோட வெளி உலகத்துக்கு ஒருத்தரோட அப்படி தான் இருக்கும். அல்லது சில பேருக்கு முதல் திருமணம் ப்ராப்ளம் ஆகிடும். இதெல்லாம் அவங்களுக்கு எழுதப்படாத சட்டம். இந்த 7-10 கூடியவர் வந்து 4-7 கூடிய குரு பகவான் என்பதால் அப்புறம் போகலாம். ஸோ இப்போ இந்த குரு திசையில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட்டு, படம் எடுக்கிறது, இதெல்லாம் அப்போ 3-8 கூடியவனாக உங்களுக்கு யார் இருக்கார், செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசையில் தான் கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு என்ன நடக்கும்னா, பெரும்பாலும் இடத்த வாங்கி நீங்கள் லே அவுட் போட்டு விற்கலாங்கிற எண்ணம். பெரும்பாலும் இவர்களுக்கு இந்த எண்ணங்கள்லாம் வரும். இந்த இடத்துல வந்து ஒரு ஜேவி போட்டு பில்டிங் கட்டலாம், இந்த மாதிரி பண்ணலாம், ஒவ்வொரு ஃப்ளாட்டையும் விற்றா பயங்கர லாபம், 1 கோடி லாபம், 2 கோடி லாபம், இந்த மாதிரி ஏதாவது ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இந்த செவ்வாயோட திசையில் தான் நம்ம வந்து கலக்க போகிறோம், வேறு லெவலில் பண்ண போகிறோம். ஆனால் அந்த பணத்தெல்லாம் இழந்துருவாங்க. அந்த ரியல் எஸ்டேட்டை பற்றியே தெரியாது. ஆனால் ரியல் எஸ்டேட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு வேறு ஏதாவது பண்ணிடுவாங்க. இவர்கள் தான் இந்த பீரியடில். ஏன்னா செவ்வாய் வந்து 8 கூடையனாக செயல்படுறதும் அந்த செவ்வாய் திசையில் தான். நல்லா வாங்கணும் சார் ஒரு இடம், அவன் சொன்னால் பார்ட்டிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி தான் சார் வாங்கணும். இந்த இடத்தெல்லாம் வந்து ரோடர் புல்டோசர்லாம் போட்டு இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணோம். குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக லே அவுட்லாம் போடலான்னு பார்த்தா அப்புறமா பின்னாடியே அரசு அதிகாரிலாம் வந்துட்டாங்க. அது ஏரி நீர்நிலையம். அதனால் வந்து அந்த இடத்த கையகப்படுத்தி குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு போனானுங்க சார். என் கிரகம் இவங்களுக்கு எதுக்கு க்ளீன் பண்ணணுன்னு எனக்கே தெரில சார். இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு 2 லட்சம் இருக்குது சார். என்னன்னே தெரியாமையே நம்ம இந்த வேலையை செஞ்சுருப்போம். 3-8 கூடையவனுடைய பீரியடில் செவ்வாய் திசையில் இப்படி லாஸ் ஆனவங்க நிறைய பேர். இந்த செங்கச்சோலை வைக்கிறது, அதில் லாஸ் ஆகிறது, இந்த பீரியடெல்லாம் இந்த செவ்வாவோட திசையில் உங்களுக்கு நடக்கும். பெரும்பாலும் இந்த கல், மண், ஜல்லி இதை தொட்டு கையை சுட்டுக்கிட்ட பீரியட் எதுனா அது இந்த செவ்வாய் திசை தான். கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். அப்போ தான் வழக்குகளும் உங்களுக்கு வந்திருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் ஏதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க வீட்டிலே இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்போ பார்த்தாலும் நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு தெரிய ஆட்கள் சார். நம்மலாம் வெரி பிஸி, அதனால் வக்கீல் ஒருத்தரை ஹையர் பண்ணி நம்ம வீட்டிலே ட்ராவல் பண்ண விட்டோம். நம்ம கூட காரில் எங்கே போனாலும் வக்கீலை போட்டுட்டு தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் ரொம்ப முரட்டுத்தனமான ஆளுகளாக இருக்காங்களே. அந்த 8 வருஷம் தான், அப்புறம் வக்கீலுக்கு வேலை கிடையாது. அந்த 3-8 கூடியவனா செவ்வாய் திசை இருக்கிறதுனால நம்ம விநாயகம் சொல்கிற மாதிரி தான், தம்பி விநாயகம் அவர் வீட்டில் வந்து அண்ணன்டா தம்பிங்கடா ஒரு வக்கீலை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருது. என்ன எதுக்குடா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் நீ வக்கீல் ஜாமீனுக்கு தான் வேலை அப்படிங்கிற மாதிரி 3-8 கூடியவர். இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட பக்கத்துலேயே ஒரு வக்கீலை போட்டு உட்காந்துருப்பாங்க. 4-7 கூடியவர் வந்து குரு பகவானாக இருக்கிறார். இந்த குரு திசையில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டைவர்ஸ்லாம் நடந்திருக்கும். கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு பாருங்கள், என்னங்க சொல்கிறீங்க, குருவா இந்த வேலையை பார்க்குறது, இந்த வேலையை பார்க்குறதுன்னு சொல்லாதீங்க. அவருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. குரு பகவானுக்கு இவருக்கு டைவர்ஸ் பண்ணி விடுற வேலையை கொடுத்துருக்காங்க. இந்த குரு திசை நடக்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் இன்னொரு திருமணம் என்பது நடக்கும், அல்லது இருக்கின்ற திருமணம் வந்து டைவர்ஸ் வரைக்கும் போகும். இந்த கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு குரு திசை தான் இவங்க லைஃப்பில் பெரிய சேலஞ்சிங்கான திசை. இந்த திசையில் தான் இவங்க ஃபாரின் போவாங்க. ஃபாரின் சார் நல்லா தான் சார் கூட்டு போனால் சார், சும்மா சொல்லக்கூடாது சார். வெற்றி கொடி கட்டு படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா சார், அந்த படத்தில் வர மாதிரியே தான் சார். கூட்டு போன ஒரு வேலைக்கு கூட்டு போகிறேன்னு கன்சல்டன்சிக்காரன் காசு வாங்கினா சார், திடீர்னு பார்த்தா ஆளை காணோம் சார். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. அதே மாதிரி இவர்கள் ஃபாரின் போனாங்க அப்படின்னா, சார் நான் இங்கே தான் சார் வந்தேன், இந்த சவுதி அரேபியாவில் உனக்கு டிசைனர் ஜாப்புன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க சார். நானும் இங்கே இருந்தால் வந்து ஒரு 30,000 தான் சம்பளம், அங்கே போனால் 3 லட்சம் சம்பளம்ட்டு போனேன் சார். அவன் எனக்கெல்லாம் 3 லட்சம் சம்பளம்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும் சார். ஆனால் அவன் அங்கே கூப்பிட்டு போனான் சார். கூப்பிட்டு போயிட்டு ஒட்டகமைக்க விட்டாங்க சார். இப்போ இங்கே தான் சார் பாலைவனத்தில் இருந்தால் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். பாலைவனத்தில் இருந்தால் ஃபோன் பண்ணுறேன், நீ என்ன விட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த பீரியடெல்லாம் எப்போ நடக்கும்னா இந்த குரு திசையில் தான் நடக்கும். நல்லா பேசினான் சார், அவன் பேச்சை கேட்டு ஃபாரின் போன பாருங்கள், ஆப்பிரிக்கா போய் மாட்டிக்கிட்டவன்லாம் இருக்கான். இதாவது பரவாயில்ல, எல்லாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஒடியாந்துடலாம். சில பேர் ஆப்பிரிக்கா உகாண்டாவில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் உகாண்டா காட்டுக்குள்ளே விட்டவன்லாம் இருக்கான். அவன் இன்னும் ஆதிவாசி கூட சுற்றிட்டு இருக்கான். ஏன்னா
அவங்க வில் அம்பெல்லாம் வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 4-7 கூடிய குருவோட திசையில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும். நிஜமாக நண்பர்களே, நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். இந்த கன்னி லக்னத்துக்காரங்க வேலை வாங்கி தரேன்னு மாட்டிக்கிட்ட பீரியடெல்லாம் இந்த குரு திசை பீரியடு தான். தயவு செய்து தெரிஞ்ச இடத்துக்கு போங்க, தெரியாத இடத்துக்கு போகாதீங்க. இப்போயும் சொல்கிறேன், இன்னும் உலகத்தில் பல நாடுகள் டெவலப்பே ஆகாமல் இருக்குது. அங்கெல்லாம் போய் நம்ம அங்கே போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி இந்த குருவுடைய திசையில் தான் இந்த பீரியட் நடக்கும். சுக்கிர திசையில் உங்களுக்கு நான் சொன்னேன் நல்லா காசு வந்திருக்கக்கூடிய பீரியடு. செவ்வாய் திசையில் வழக்கு, குரு திசையில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு சொன்னேன், டைவர்ஸ் நடந்திருக்கும். ஃபாரின் போகிற மேட்டரில் போய் மாட்டின பீரியட்லாம் தான். இந்த சனி திசை இருக்குது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மட்டும் அவன் நல்லவனாக இருப்பான். இந்த சனி திசை என்ன இது என்ன புதுசாக இருக்குது? ஆமாம், உங்களுக்கு அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃபே எடுத்துக்கங்க, அவங்க அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் தெய்வம் சார், மகாலட்சுமி. காலைல வந்தாங்கன்னா அப்பா அம்மாலாம் வந்தாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவை சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு எவ்வளோ அழகாக அவங்களுக்கு பணிவிடெல்லாம் செஞ்சு, எங்கள் அப்பாவுக்கு காப்பி வாங்கிட்டு வாங்க, அப்பாவுக்கு இது மாதிரிலாம் பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆனால் ஏன் கேஸுன்னு வரும்போது மட்டும்தான் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறா. அந்த மாதிரி ஒரு நம்ம ஆளே இப்படி மாற்றி நடந்துக்கும் போது சனியே மாதிரி நடந்துக்க மாட்டார். 5-6 கூடிய சனி பகவான் ஊருக்கே கேட்டவர், உங்களுக்கு மட்டும் நல்லவர். காரணம் என்னென்னா, அந்த சனி பகவானுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஈஸிட் ஏன்னா சனிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆளுக்கு போய் என்ன பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? என்ன செய்கிறது, நீங்கள் கன்னி லக்னம், சனிக்கு தான் நீங்கள் ரொம்ப க்ளோஸு. ஸோ சனி 5-6 கூடையவர். அவர் யாருன்னு தெரியாமல் நீங்கள் சனியெல்லாம் திட்டுறீங்க. அவர் ஆக்சுவலி ஹீஸ் யுவர் ஃப்ரெண்டு. 5-6 கூடிய இந்த சனி பகவான் என்ன ஊருக்குள்ளே சொல்லிக்க முடியாது, இவர் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க முடியாது, அவள் தான். 5-6 கூடிய சனி பகவானுடைய பீரியடில் தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும், யோகம் வந்திருக்கும், நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனால் அது சனி திசைன்னே தெரியாமல் அவனை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் திட்டிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு 7 சனி வந்துருச்சு, சனியோட எல்லாம் சனிப்படுத்தும் பாடு. சனி உங்களை பாடையப்படுத்த மாட்டான், சொல்லப்போனால் சனி உங்களுக்கு நல்லது செய்வான். ஏன்னா 5-6 கூடிய சனி திசையில் தான் இந்த 17 வருஷத்துல தான் உங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடியதே என்ன அப்படின்னா, நான் சொன்ன பாருங்கள், 11 கூடிய சந்திரனுடைய திசையில், அந்த சந்திரனோட திசையாகப்பட்ட அந்த 10 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் ஆகிருக்கும். நான் சாதாரணமாக ஜூனியர் இன்ஜினியராக, கன்னி லக்னத்துக்காரங்களாம் பாருங்கள், ஒரு ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு மேலே சீனியர் இன்ஜினியர், அதுக்கு மேலே அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கு மேலே டெப்டி மேனேஜர் இருப்பாங்க. இவங்க போய் எப்படி தான் என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அவங்க 3 பேருமே வேலை விட்டு போயிடுவாங்க. இப்போ இவர் தான் வந்து சீனியர் மேனேஜர் இருவார். அடுத்து இவருக்கு மேலே இருக்கிற பாஸ் ரெடியாக இருப்பாருப்பா, இங்கே பாரு அவங்கெல்லாம் காலி பண்ணால் ஓகே, அடுத்து நான் பாவம் என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய ட்ராக்கெல்லாம் ஃபாஸ்ட் ட்ராக்காக இருக்கும், வெரி ஃபாஸ்ட் ட்ராக். ஏன்னா இவங்க அவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பாங்க. இவங்க பார்க்குற வேகத்தை பார்த்து மேனேஜ்மெண்ட்டே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு டக்கு டக்குன்னு ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும் இந்த சந்திரனோட திசையில். இவர்கள் அடுத்தடுத்த ரேப்பிட் சொல்கிறாங்கல்ல, ரேப்பிட் ஃபயர் ரவுண்டு மாதிரி ரேப்பிட் ப்ரமோஷன் ரவுண்டெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல சூரியனோட திசை நடக்கும். இந்த பீரியடில் தான் ரொம்ப ப்ராப்ளம்லாம் நடக்கும். இந்த சூரிய திசையில் தான் இந்த ஜெயிலு, அவமானம் இதெல்லாம் நடக்கும். அரசு விமர்சித்து பேசுகிறது இந்த பீரியட்லாம் இந்த பீரியட் தான். சரி ரைட் சார், அதெல்லாம் விடுங்க சார். எனக்கு எப்போ லவ் ஓகே ஆகும் சார்? உங்கள் லவ் தானே. உங்களுக்கு குரு திசை இருக்குல்ல, இந்த குரு திசை சார் குரு திசை இப்போ வரல, இப்போ சுக்கிர திசை நடக்குது. சரி கமான், சுக்கிர திசையில் குரு புக்தி எப்போ வருதுன்னு பாருங்கள், 2027. அப்போ 2027 லவ் ஓகே ஆயிரும். அப்படியா சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக டைம் வேணும். சரி ஓகே, அப்போ அந்தரம்ங்கிற பாயிண்ட்டை பார்க்குறோம். சுக்கிரனுடைய அந்தரம் எப்போ வருது சார்? அடுத்த மாதம் வருது சார். அவ்வளோதான், அடுத்த மாதம் போய் ஒரு ரோஜாவை கொடுங்க, என்ன வேணும், நீ தான் வேணும், அவ்வளோதான், முடிச்சு விடுங்க, சரியாக போச்சு, அவ்வளோதான். அடுத்த மாதமே உங்களுக்கு காதல் ஓகே ஆயிரும். சுக்கிரனோட அந்தரம் வந்தாச்சு சார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ தான் திசா புக்தி அந்த இப்போ புரியுதா இந்த கதையை நான் ஏன் சொன்னேன்னு? அப்போது திசா புக்தி அந்தரங்கிறது என்ன? திசை 20 வருஷம், புக்தி வந்து ஒரு 10 வருஷம், அந்தரங்கிறது உங்களுக்கு அடுத்த 2 மாதம், இன்னும் பிராணம்லாம் இருக்குது. அடுத்த வாரம் சார் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில், அப்படி வாங்க, பக்கத்தில் வாங்க அப்படியே வாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே தேகம்னு ஒன்று இருக்குது, 2 நாள் வாங்க, இன்னும் பக்கத்தில் வாங்க, போதும், அவ்வளோ பக்கத்தில் போதும். ஸோ இவ்வளோ பீரியடில் உங்களுக்கு வேண விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்லுவேன், ஆனால் இங்கே சொல்ல மாட்டேன். இங்கே கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பீரியடில் நீங்கள் என்னென்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன், அதுபடி கேட்டுருங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் நீங்கள் ஃபோன் பண்ண என்னை கனெக்ட் பண்ணுவாங்க, என்னோட நீங்கள் பேசலாம். உங்கள் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. ஜெய்
Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ₹1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.